ஹலோ விவர்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது T20 போட்டி நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்திய அணியில் 3 மாற்றங்களானது செய்யப்பட உள்ளன. சுப்மன் கில் நீக்கப்படுகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடந்து வருகிறது. இதில் முதல் போட்டியில் இந்தியாவும், 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும், 3வது போட்டியில் மீண்டும் இந்தியாவும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது T20 போட்டி நாளை பார்த்தீங்கன்னா லக்னோவில் உள்ள பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏகானா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. 4வது T20 போட்டியில் இந்திய அணியில் 3 மாற்றங்களானது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோசமாக விளையாடி வரக்கூடிய சுப்மன் கில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் T20 போட்டியில் 4 ரன்னில் பார்த்தீங்கன்னா ஆட்டமிழந்த கில் 2வது போட்டியில் டக் அவுட் ஆனார். 3வது போட்டியில் தடுமாறி 28 ரன்கள் அடித்தார். இதனால் சுப்மன் கில் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அணியில் பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுது. மேலுமே தொடர் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு ஃபாஸ்ட் பவுலர்கள் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஓய்வுகள் அளிக்கப்படலாம். அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 3வது போட்டியில் பங்கேற்காத ஜஸ்பிரீத் பும்ரா மீண்டும் அணியில் பார்த்தீங்கன்னா விளையாடுகிறார். இதேபோல் காயம் காரணமாக அக்சர் படேல் பார்த்தீங்கன்னா விளையாடாதனால அவருக்கு பதிலாக தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் 11ல் பார்த்தீங்கன்னா இடம்பெறுகிறார். தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் களமிறங்குவார்கள். பிறகு கேப்டன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஷாம் துபே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா செய்வார்கள் என்று சொல்லப்படுது. ஸ்பின் வரிசையில் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் உள்ளனர். ஃபாஸ்ட் பவுலிங்கில் பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஷாம் துபே ஆகியோர் உள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது T20 போட்டிக்கான இந்திய அணி பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கிறாரு. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஷாம் துபே, தேஜஸ் சர்மா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 4வது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இடம்பெறுவார்கள். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். 4வது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இந்த ஒரு 3 மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா செய்யப்பட உள்ளது. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. தேங்க்யூ.